வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ், கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப். ஒரு நாட்டில் பேரரசர் ஒருவர் இருந்திருக்காரு. அவர்கிட்ட வலிமை மிக்க யானை ஒன்று இருந்திருக்கு. போர்க்களம் செல்கிற போதெல்லாம் அந்த யானை வந்துட்டு உடல் முழுவதும் வாட்கள் நிறைந்த கவசங்களால் மூடப்பட்டிருக்கும். அதோட வால்லையும் இரும்பு கொண்டு ஒன்றும் எப்போவுமே இணைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஏதாவது போரில் அது மேலே பட்டால் யானையோட மேல் வந்து ஆபத்து இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை வந்து எப்போவுமே ஆயுதங்களோட தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ போர் சமயங்களில் அந்த யானையோட துதிக்கையிலே வந்துட்டு அம்பு படாமல் இருக்கிறதுக்காக துதிக்கையை சுற்றி சுருட்டி வைக்கிற மாதிரி பாகன் வந்து அந்த யானையை பழக்கியிருந்தான். ஒரு நாள் வந்துட்டு போர்க்களத்தில் அரச யானை வந்து புகுந்து எதிரிப்படைக்கு ரொம்ப பேரழிவை ஏற்படுத்திடுச்சு. எதிரிப்படைகளை வந்துட்டு அதிகமாக தாக்கி போரில் வந்துட்டு ஜெயிச்சிருச்சு. அந்த நேரத்தில் யானையோட வந்து அங்கங்களில் பொருத்தப்பட்டிருந்த ஆயுதங்களில் வந்து ஒன்று கீழே விழுந்துடுச்சு. அதை எடுக்க அதுவரை வந்து வளைத்து வச்சுருந்த அதோட துதிக்கையை வந்து நீட்டி டக்குன்னு அதை எடுக்க பார்த்துருக்கு. இதை கண்ட பாகன் வந்துட்டு துதிக்கையின் மீது வந்து எதிரிகள் யாரும் வந்துட்டு ஈட்டியை வந்து எறிவதற்குள்ளே வந்து வேகமாக வந்துட்டு களத்திலிருந்து அந்த யானையை வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டார் பாகன். அரண்மனையில் வந்து அரசர்கிட்ட இந்த நடந்த விஷயங்களை சொல்கிறார் பாகன். அவர் சந்தித்த போது, அரசே, நேற்றைய போரில் வந்து நமது யானை போர்க்களத்தில் சுருட்டி வச்சுருந்த தன்னோட துதிக்கையை வந்து வெளியே நீட்டிருச்சு. இனி அது போருக்கு பயன்படாது அப்படின்னு சொல்கிறாரு பாகன். அதுக்கு அரசன் சொல்கிறாரு, அந்த யானை இனி போரில் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அரசன் சொல்லிட்டாரு. அதனால் அதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, போரில் கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே அது இழந்துருச்சு. இனி அது காலத்துக்கும் போரில் வந்து அந்த யானைனால் ஈடுபட முடியாது. ஏன்னா தன்னோட சுருட்டி வச்சுருந்த துதிக்கையை வந்து வெளியே விட்டதுனால அது வந்து தன்னோட போர்க்களத்தையே வந்துட்டு இழந்துட்டு நின்றுட்டு இருந்துச்சு. இதே மாதிரி தான் மனிதர்கள் வந்து தங்களோட நாவை வந்து அடக்கி பேசுகிற வரை தான் நன்மை அவங்களுக்கு. துதிக்கையை வந்து சுருட்டி வைக்கிற வரை தான் வந்துட்டு யானைக்கு பாதுகாப்பு. சுருட்டி வைக்காமல் இருந்துச்சுன்னா அம்பு எப்படியாவது வந்து அது மேலே பட்டு அதுக்கு வந்து இழப்பு ஏற்படுத்திடும். யானை வந்து சாக நேரிடும். அதனால் அது எப்படி யானைக்கு வந்து துதிக்கை வந்து சுருட்டி வைக்கும் வரை தான் வந்து அதுக்கு பாதுகாப்பு. அப்படிங்கிற மாதிரி மனிதர்களாகிய நமக்கும் நாக்கை வந்து நம்ம நல்லபடியாக வார்த்தைகளை பயன்படுத்தினா தான் நமக்கு அது நன்மை அடைவோம். இல்லாட்டி தேவையில்லாத இடங்களில் தங்களோட நாவை கட்டுப்படுத்த வேண்டும். இல்லாட்டி இந்த யானை மாதிரி வந்துட்டு சுருட்டி வச்சுட்டு இல்லாமல் இருந்தோன்னா நமக்கு இந்த இழப்பு வந்து நமக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஆம் நண்பர்களே, நாக்கின் நீளம் 3 அங்குலம் தான். ஆனால் அது 6 அடி மனிதனை கொன்றுவிடும். வெறுப்பிலும் கோபத்திலும் மகிழ்ச்சியிலும் கூட.